ப்ரோ மாஸ்டர் மைண்ட்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இன்னையோட ஃபைனல் டே. ஸோ 3 days வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே, இந்த தேர்ட் டே வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நைட் டிரைவிங் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்னெல்லாம் பேசஸில் உங்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணோம்? ஏன்னா உங்களுக்கு நாங்கள் காலில் 3 daysல 250 kilometers கவர் பண்ணி ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு என்ன ஸ்கில் இருக்குமோ அந்த ஸ்கில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து கேட்க நல்லா இருந்தாலும் சின்னதாக ஒரு டவுட் வந்திருக்கும், எப்படி 3 daysல பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து அந்த எல்லா லெவலும் முடிச்சு லாஸ்ட் லெவலில் இருக்கீங்க, நைட் டிரைவிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி உங்களோட வீடு எங்கே சார் வருது உங்களுக்கு? என் பேர் டில்லி கணேஷ். ஸோ ஏரியா வந்து நார்த் சென்னை வியாசர்பாடி. ஓகே. ஸோ ஆக்சுவலாக அப்பாவோட ரெஃபரல் மூலியமாக தான் மாஸ்டர் மைண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இங்கே ஆக்சுவலாக டே 1 ஜாயின் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் ஃபுல் தியரட்டிக்கலாக இருந்துச்சா. ஸோ வந்து தியரட்டிக்கலாக இருக்கும்போது ஸோ 3 daysல நம்ம கொடுத்த இதுபடி எப்படி நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் டே 1ஓட செகண்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் கான்ஃபிடண்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா டே 1ல தியரட்டி கவர் பண்ணி ரெசிடென்ஷியல் ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஸோ ரெசிடென்ஷியலில் ஃபுல் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், 2 lane, 1 lane, 2 laneனா இந்த ஆஃப் மிரர், 1 laneனா க்ளோஸ் டு த மிரர், விண்டோ, அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸே இருந்துச்சு. ஸோ அன்றைக்கே நம்ம டே 1லயே டேர்ன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அண்ட் டே 1லயே நம்ம வந்து ஹைவேஸும் நம்ம வந்து லேன் சேஞ்சிங் மெத்தட்ஸ், அப்புறம் ஓவர்டேக் மெத்தட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்தனால ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்துச்சு ஹைவேஸ். டே 2ல நம்ம வந்து மீடியம் டிராஃபிக் கவர் பண்ணோம். ஸோ மீடியம் டிராஃபிக் வந்து இருக்கிற ஹைவேஸ் மீன்ஸ் டிராஃபிக் சிக்னல்ஸ் ஆகட்டும், ஸோ பீப்புளோட பிஹேவியர் வாட்ச் பண்ணி மூவ் ஆகிறதாகட்டும், ஸோ அந்த நுவான்சஸ் அந்த டெக்னிக்ஸ் நீங்கள் கொடுத்தனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ டே 3 வந்து நம்ம ஃபுல்லாக ஹைவே இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ டே 2ல நான் வந்து அந்த பார்க்கிங்கில் வந்து நான் ஸ்லோப் கண்ட்ரோல் மெத்தட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ இப்போ நான் ஸ்லோப் கண்ட்ரோலுக்காக நீ ஹில் வரையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இங்கே செகல் பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் ஒரு 90 kilometers. 90 kilometers ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் ஓட்டிருக்கீங்க. செகண்ட் 90 kilometers நீங்கள் ஓட்டுறீங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்கு பாசிபிள் பண்ணாங்க மாஸ்டர் மைண்ட்ஸில்? என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க 90 kilometers நீங்கள் ஓட்டுறதுக்கு? ஸோ அதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டான தியரம்ஸ் கவர் பண்ணதாகட்டும், அந்த 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 பேசிக் ஒரு பேஸ் இருக்கும்ல, ஒரு கிளட்ச் தியரம், ஆக்சிலரேட்டர் தியரம், ஒன்னொன்னுத்துக்கும் அது ரொம்ப நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருந்துச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ ஹைவே டெக்னிக்ஸ் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஆப்வியஸா 90 kilometers போயிருக்கோம்னா நம்ம ஹைவேஸ் போகணும். ஸோ ஹைவே டெக்னிக்ஸ்ல வந்து நீங்க மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா தியரியும் கவர் பண்ணிட்டீங்க, எல்லா லேன் சேஞ்சிங் மெத்தட்ஸும் கவர் பண்ணிட்டீங்க, அண்ட் ஆல்சோ ஓவர்டேக் மெத்தட் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் ஹைவேல இம்ப்ளிமெண்ட் பண்ணது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. டிராஃபிக் உள்ள எப்படி இருந்துச்சு? டிராஃபிக் உள்ள நம்ம டே 2ல டிராஃபிக் உள்ள போயிட்டோம். ஸோ மீடியம் டிராஃபிக் நம்ம வந்து ஓட்ட ஆரம்பிச்சோம். ஸோ வந்து அதுக்கும் நீங்க வந்து டிராஃபிக் டெக்னிக்ஸ் கொஞ்சம் ஐடியா கொடுத்துட்டீங்க, பீப்பிள் அப்சர்வேஷன்ஸ், டிராஃபிக் சிக்னல் அப்சர்வேஷன்ஸ்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ அதனால ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் எங்க ஏரியா மீன்ஸ் நார்த் சென்னை வந்து கொஞ்சம் மீன்ஸ் டிராஃபிக் வந்து நடுவில் ஆட்டோ இதாகட்டும் கொஞ்சம் நடுவில் வருவாங்க. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு டே 2லயே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ டே 3ல நான் ரொம்ப பெட்டராகவே ஹேண்டில் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் டே 2ல இருந்தே ஆக்சுவலி வந்து எந்த லொக்கேஷன் சார்? நீங்கள் வியாசர்பாடியில இருந்து நம்ம எங்கெல்லாம் டிராவல் பண்ணோம்? ஸோ டே 1 நீங்கள் வியாசர்பாடியிலேருந்து நம்ம வந்து இங்கே போரூர் வரைக்கும் வந்துட்டோம். டே 2ல வந்து வியாசர்பாடியிலேருந்து போரூர், தாம்பரம், திருப்பியும் நம்ம ஃபுல் கிண்டி அண்ட் தென் ரிவர்ஸ் பேக் டு பார்க்கிங் பண்ணி, அதாவது ஏர்போர்ட், பெருங்கலத்தூர், அதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் பீக் டிராஃபிக் இருக்குமோ அங்கெல்லாம் போயிட்டு மீடியம் டிராஃபிக் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். மீடியம் டிராஃபிக் அண்ட் ஹெவி டிராஃபிக்லாம் அது இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. அப்போ நம்ம வந்து ஃபைனல் டே போகும்போது நமக்கு என்னத்துல மிஸ்டேக் ஆச்சுன்னா, உங்க வீட்ல இருந்து எடுக்கும் போது ஒரு ஸ்லோப்ல இப்படி இறக்கி அப்புறம் இப்படி ஏத்துற மாதிரி இருந்தோம்னா அந்த ஏத்துற இடத்துல கிளட்சை விட்டு ஆக்சுவலி கொடுக்கறதுல உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது தெரியல. நம்ம அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணோம்னா வேற கார் வரும், அங்க ஆல்ஸ் வரும், பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்லோப் கண்ட்ரோல் பிராக்டிஸ் பண்றதுக்காக செங்கல்பட்டு ஆல்மோஸ்ட் 100 kilometers தாண்டி நம்ம இந்த லொகேஷன் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நம்ம வந்து அதை ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணோம், நல்லா டைம் எடுத்து பண்ணோம். கரெக்ட். ஸோ வைப்ரேஷன், மூவிங், ஆக்சிலேட்டர், பெரிய ஸ்லோப்ல என்ன, சின்ன ஸ்லோப்ல என்ன, அப்போ பின்னாடி போகுதுன்னா அது போகாம இருக்க என்ன பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தோம். நோட்ஸும் அதை நம்ம டீட்டெயிலா வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க மாஸ்டர் மைண்ட்ஸ்ல ஜாயின் பண்றது நீங்க எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும்ன்றதை நீங்க ஒரு ஃபைனலா ஒரு வாட்டி ஆப்வியஸா வந்து ஸோ இது ரெஃபரல் மூலமா தான் வந்தேன். ஸோ டே 1 வந்து நான் எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. உங்களுக்கு யார் ரெஃபரன்ஸ் பண்ணா மாஸ்டர் மைண்ட்ஸ்? ஆக்சுவலா அப்பா தான். அப்பா ஆல்ரெடி வந்து 1.5 years முன்னாடி கோர்ஸ் பண்ணாரு. அப்பா வந்து மாஸ்டர் மைண்ட்ஸ்ல கோர்ஸ் பண்ணாரு. எப்போ பண்ணாரு? 1.5 years முன்னாடி. ஓகே. இந்த 1.5 yearsல ஆல்மோஸ்ட் 11,000 kilometers அவரே செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டாரு. ஓகே. 11,000 kilometers அவரே செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபேமிலி ஆகட்டும், இல்ல அவர் வெளியில போறதாகட்டும், ஆஃபீஸ் போறதாகட்டும், ஸோ அவரே செல்ஃப் டிரைவிங் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 yearsலயே ஒரு 11,000 kilometers அவரே ஓட்டிட்டாரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு வந்து ரெஃபரலா வந்து சப்பாயிட்டு இருந்து. டே 1 வரும்போது எனக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் தான் தெரியல. இப்போ டே 3 முடியும் போது நான் ரொம்ப கான்ஃபிடண்டா ஃபீல் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் யாருக்கா ரெஃபர் பண்ணா கூட 10 out of 10 நான் வந்து
ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட we can refer அப்படின்ற மைண்ட் செட். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் சார், இப்போ இதுக்காக நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி 215லேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி ஒரு ஹில் ஸ்டேஷன் கொண்டு வந்து டீச் பண்ணுறோன்னா அது ஒரு வேல்யூ இருக்குல்ல. கண்டிப்பா நம்ம டீச் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து ஒர்த்தபிளா இல்லையா? ஒர்த்தபிள். டே 3ல இந்த கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு பாயிண்ட், டே 2ல வந்து நம்ம அந்த மீடியம் டிராஃபிக் ஹை டிராஃபிக்ல கொண்டு போனது நீங்க இன்டெரக்டா ஒரு 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 கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு மசில் மெமரி கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ டே 3ல அது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த டே 2ஓட மசில் மெமரி டே 3 ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ டே 3ல மற்ற கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு போகும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கியூமுலேட்டிவா பார்க்கும்போது 15,000 வித் ஓன் கார் வந்து மோர் 20,000 நம்ம வந்து கண்டிப்பா பண்ணலாம். ஸோ ரெண்டாவது நம்ம கிட்ட சேஃப்டி பெடல் டூயல் கிளட்ச் பிரேக் வச்சு நம்ம பண்ணல. கரெக்ட். நம்ம ஃபேக் பண்ணல ஸ்டூடெண்ட்டை வந்து நான் ஓட்டுறேன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணது எல்லாமே ஹேண்ட் பிரேக் மட்டும் நீங்க தான் ஓட்டி ஆகணும். ஏதாவது எமர்ஜென்சினா நான் ஹேண்ட் பிரேக் மட்டும் தான் ஸ்டீரிங் நம்ம வந்து பண்றோம். மத்தபடி நம்ம வேற எதுவுமே பண்ணல. சோ அப்போ 100% கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம மாஸ்டர் மைண்ட்ஸ்ல கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, டன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.